வள்ளல் பெருமான் ராஜயோகி. அவருடைய மார்க்கம் ஞான மார்க்கம், பக்தி மார்க்கம் கிடையாது. பக்தி வேறு, ஞானம் வேறு. பக்தி என்பது கொஞ்ச நேரத்தில் சட்டன் டைம் இருக்கக்கூடியது பக்தி. நீண்ட நெடுமாக அங்கேயே ஊறி இருப்பது ஞானத்திலே, நம்முடைய நினைவுகளிலே இறைவன் இமைப்பொழுதும் நீங்காது இருப்பதுதான் ஞான மார்க்கம். அதை மக்களுக்கு ஐயா அவர்கள் திரு அருட்பாக்கள் மூலமாக நமக்கு ராஜயோகத்தை வழங்கியிருக்கிறார். அவரை எப்பொழுதுமே விட்டு விட்டு இருக்கக்கூடாது. காலையில் மத்தியானம் எனி டைம் எனிவேர் எப்பொழுதும் நம்முடைய உள்ளத்தில் நினைந்திருக்கணும். நினைந்திருந்தாவே அது ஒரு யோகம். நம்ம தப்பு செய்ய மாட்டோம், நெகட்டிவ் தாட்ஸ் எல்லாம் போயிடும். அப்படி என்பதை சொன்னால் நாம் மரணத்தை விடலாம் என்பதை முதல் பாடலிலே ஞானசரியிலே சொல்லுகிறார். நினைந்து நினைந்து உணர்ந்து உணர்ந்து நெகிழ்ந்து நெகிழ்ந்து அன்பே நிறைந்து, நினைந்து நினைந்து உணர்ந்து உணர்ந்து நெகிழ்ந்து நெகிழ்ந்து அன்பே நிறைந்து, நினைந்து நினைந்து உணர்ந்து உணர்ந்து நெகிழ்ந்து நெகிழ்ந்து அன்பே நிறைந்து, மூற்றழும் கண்ணீர் அதனால் உடம்பு நனைந்து நனைந்து அருளமுதே, நனைந்து நனைந்து அருளமுதே நன்னிதியே. அதான் செல்வம். ஞான நடத்து அரசே, என்ன ஞான நடத்து, ஞானப்படி நடத்து, ஞான நடத்தரசே என் உரிமை நாயகனே. எனக்கு உன் மேலே எல்லாம் ரைட்ஸ் இருக்குது, உனக்கு என் மேலே ரைட்ஸ் இருக்குது, உன் மேலே எனக்கு ரைட்ஸ் இருக்குது. ஞான நடத்தரசே என் உரிமை நாயகனே என்று வணைந்து வணைந்து எகன் எகன் வணைந்து வணைந்து எத்துது நாம் வம்மினோ உலகியலீர் மரணமிழா பெருவாழ்வு வாண்டிடலாம் கண்டீர். புனைந்துரையேன், பொய் சொல்ல, புனைஞ்சு பேசல, புனைந்துரையேன் பொய் புகழேன் சத்தியம் சொல்கின்றேன். எப்படி சொல்றேன்? நினைந்து 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 உணர்ந்து உணர்ந்து நெகிழ்ந்து நெகிழ்ந்து அன்பே நிறைந்து, ஊற்றழும் கண்ணீர் அதனால் உடம்பு நனைந்து நனைந்து அருளமுதே நன்னிதியே ஞான நடத்து அரசே. ஞானப்படி நடத்து, ஞான நடத்தரசே என் உரிமை நாயகனே என்று வணைந்து வணைந்து ஏத்துது நாம் வம்மினும் உலகியலீர் மரணமிலா பெருவாழ்வு வாழ்ந்திடலாம் கண்டீர். புனைந்துரையேன் பொய் புகழேன் சத்தியம் சொல்கின்றேன், பொற்சபையில் சிற்றபையில் புகும் தருணம் இதுவே. ஓம் சிவாய நமக. சன்மார்க்கத்திலே இறைவனை அந்தந்த நேரம்னு விரதம்னு பக்தி எடுத்துட்டு விளம்பிட்டு மாமிச உணவுகளை உள்ளாம சைவமாக இறைவனையே நினைந்து எந்த ஒரு செயலை செய்தாலும் எந்த செகண்டும் இமைப்பொழுதும் நீ அவனை நினைந்து கொண்டு எந்த ஒரு காரியத்தை நீ செய்தாயானால் தர்மத்தின்படி நடப்பனால் மரணமில்லாத ஒரு பெருவாழ்வை வாழலாம் என்று இந்த பாடல் மூலமாக ஐயா நமக்கு உலகிற்கு உணர்த்துகின்றார்கள். அதன்படி எடுப்போம், நடத்துவோம். எங்கெங்கிருந்து உயிர் ஏதேதி வேண்டினும் அங்கெங்கிருந்து அருள் அருட்பெரும் ஜோதி, எவ்வகை சுகங்களும் இனிதுர அளித்தருள் அவ்வகை சிற்றபை அருட்பெரும் ஜோதி. ராமலிங்காய நமக. திருச்சிற்றம்பலம், சிவசிதம்பரம், தில்லையம்பலம். நன்றி நன்றி.